என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தில் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆம் ராஜா, ஒவ்வொரு நாளும் ஆராதனை உமக்குரியது ராஜா. கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி அப்பா அப்பா எங்களுக்கு விரோதிகள் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே. அப்பா யாத்ராகமம் 14:14 சொல்லியிருக்கு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவளை தேவன் தாமே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அப்பா எல்லாவற்றையும் அப்பா எங்கள் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காய் இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே உண்மையான தேவன் யார் என்று அறியாமல் அப்பா எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இருக்காங்கப்பா. அவர்கள் எல்லோரையும் தேவன் தாமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எவ்வளோ பேர் ஆண்டவரே வேலை இல்லாமல் ஆண்டவரே வேதனையோடு கஷ்டங்களோடு கடன் பாரத்தோடு திருமணம் ஆகாத பிள்ளைகள் ஆண்டவரே எவ்வளோ பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் அழிந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா சீர்கெட்டு போக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா ஆண்டவர் உம்முடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இஸ்ரேல் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசம் நீர்